எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். இன்னைக்கு 2 சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த 2 சம்பவத்தை பத்தி தான் நாம பேச போறோம். ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில 18 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதோட மட்டும் நிக்கல, டெல்லி உச்சநீதிமன்றத்துல தைலாபுரம் அணி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு ஒரு மாபெரும் தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. இந்த 2 சம்பவத்தை பத்தி தான் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் புரிய வைக்க விமல்வர்மன் வந்திருக்கு. முதல் விஷயம், 18 தொகுதிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, மாநிலங்களவை உறுப்பினர். ஸோ 18+1. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு 23+1 ஒதுக்கி இருந்தாங்க. ஸோ 2021 கம்பேர் பண்ணும்போது 5 சீட்டுகள் குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பல வன்னியர்கள் பேசுறத பார்க்க முடியுது. குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்க்கிற ஒரு சூழல்லாம் பார்க்க முடியுது. உண்மையாகவே ஏன் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கோம், அதையெல்லாம் தாண்டி இன்னொரு கம்பேரிசனும் போறாங்க. பிஜேபி 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளை வாங்கியிருந்தாங்க. தற்பொழுது 27 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கையில அவங்களுக்கு 7 எம்எல்ஏ சீட் அதிகரிச்சு கொடுத்திருக்கிறாங்க. பாமகவுக்கு 5 சீட்டு கம்மி பண்ணி கொடுத்திருக்காங்க. இதோடைய பிம்பம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய பிம்பம் பட்டவர்த்தனமா சொல்லணும் அப்படின்னா, தைலாபுரம் அணி கடந்த 1 வருஷமா பண்ணிட்டு இருந்த இந்த அலப்பறையோட விஷயமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இவ்வளவு சீட்டு கம்மியா கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான அன்போனி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவா இருக்கிறாரு. நமக்கு சீட்டு அதிகமா வாங்கி அங்க தோத்து நிக்கிறதுக்கு பதிலாக சீட்டு நம்ம கம்மியா வாங்கினாலும் அங்க வெற்றி பெற ஒரு சூழலை அந்த தொகுதிகளை நம்ம வாங்கணும் அப்படின்ற விஷயத்தினால 18 தொகுதிகளை வாங்கியிருக்கிறாரு. அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு இன்னும் ஒரு சில வாரங்கள்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த தொகுதிகள் பார்த்துட்டோம் அப்படின்னா 18 தொகுதிகளும் பெரும்பகுதியா சாலிடான தொகுதிகள் வாங்கி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி பார்க்கையில நாம 10ல இருந்து ஒரு 13 எம்எல்ஏக்கள் பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இந்த 18 தொகுதிகளில் அமையலாம். ஸோ இன்னும் சொல்ல போனா 18க்கு 18 கூட அடிக்கலாம், அது வேற கதை. 30 நாள்ல அதற்கான தேர்தல் களமாடணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி பார்க்கையில 18 தொகுதிகள் அப்படின்றது ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் தலைமையில இயங்குகிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலத்தை நாம 2026 சட்டமன்ற தேர்தலில் நிரூபணம் பண்ணுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறாரு ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள். ஏன்னா இவ்வளவு பெரிய சூழல் கடந்த 8 மாசமா பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை மகன் மீது எந்த மாதிரியான பழிகளை போட்டுக்கிட்டு, என்ன மாதிரியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு, என்ன மாதிரியான செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு, நீதிமன்றங்கள்ல தொடர்ச்சியா வழக்குகளை போட்டுக்கிட்டு என்னென்ன கோமாளி வித்தைகள்லாம் காட்டிட்டு இருக்கிறார் அப்படின்றது அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும். இவ்வளவு சூழல் இருந்தும் கூட அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வன்னியர் சமூகத்தோட நலனை சார்ந்து, பாட்டாளி மக்கள் கட்சியோட நலனை சார்ந்து ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் பயணப்படுறார் அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு சூழலும் கிடையாது. இவ்வளவு மன கஷ்டத்திலேயே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு மக்களுக்கான அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நோக்கி நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்ற சிந்தனையோட அன்போனி ராமதாஸ் அவர்கள் பயணப்பட்டு இருக்கிறாரு. அந்த பயணத்துல 18 தொகுதிகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அது ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது. உடனே ஐயாவோட கூட இருந்தா இவரோட கூட அவர் தான் இல்லையே. கடந்த 1 வருஷமா என்னென்ன கோமாளி வித்தைகள்லாம் காட்டுறாரு அப்படின்னு தெரியுமே. 13 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல மிகப்பெரிய ஒரு சித்திரை பெருவிழா மாநாடு வன்னியர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரியதாக நடத்தப்பட்டது அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவருடைய தலைமையில. 15 லட்சம் மக்களுக்கு மேல ஒன்று கூடி இருந்தாங்க. அவ்வளவு பெரிய விஷயத்த தவிடுபடி ஆக்கி விட்டுட்டாரு தைலாபுரத்துடைய பெரியவர். அப்படி ஒரு நிகழ்வே நிகழ்ந்தது. பெரும்பகுதியான வன்னியர்களுக்கு மறக்கடிச்சு கடந்த 8 மாசமா இவர் பண்ணிட்டு இருக்கிற அலப்பறையை தான், இவர் பண்ணிட்டு இருக்கிற வன்னியர் சமூகத்துக்கு எதிரான வேலைகளை தான் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இன்னும் அடங்கின மாதிரியே கிடையாது. புரியுதுல? சசிகலாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு எங்கேயோ எப்படியோ திமுக கொடுத்திருக்கிற அஜெண்டாக்காக, திமுக கொடுத்திருக்கிற பணத்துக்காக தைலாபுரம் கும்பல் செயல்படுது அப்படின்றது நம்ம பல முறை சொல்லிட்டோம். ஆனா இன்னும் இவர்கள் ஓயாம இன்று டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாம்பழ சின்னத்தை முடக்கணும், மாம்பழ சின்னத்தை முடக்கியே தீர்த்தாகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனரா இருந்துகிட்டு பெரும்பான்மையான வன்னியர்களுடைய மனநிலையாக அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் தலைவராக இருப்பாருன்னு நாமெல்லாம் சொன்னா கூட நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்வியலே வன்னியர் சமூகத்துடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல,
சின்னத்தை முடக்கியே தீரணும் அப்படின்ற விஷயத்துக்காக தைலாபுரத்துல உட்கார்ந்து இருக்கிற பெரியவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா வன்னியர்கள் நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவரை மதிக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மரியாதை கூட வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து அவரு தன்னகத்தையே வச்சுக்க போறது கிடையாது. ஒட்டுமொத்தமா வந்து இந்த சமூகம் அவரை ஏதோ ஒரு சூழலுக்கு வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு நிலைமைக்கு தான் எடுத்துட்டு போக போறாங்க. குறிப்பா டெல்லி உச்ச நீதிமன்றத்துல வந்து நீதிபதிகள் அமர்வு வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, எப்படி நீங்க மாம்பழ சின்னத்தை பயன்படுத்தலாம், அன்புமணி அவர்களுடைய தரப்பு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வந்து கேள்விகளை கேட்கப்படும் பொழுது அதற்கு பதிலாக வந்து அண்ணன் பாலு அவர்களும் வந்து இன்னும் இதர வக்கீல்களும் வந்து உடனோட வந்து அங்க இருந்து பல விஷயங்களை சொல்லி சொன்னதுக்கு பிறகு வந்து அங்க நடந்த சம்பவம் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, மீண்டும் வந்து தைலாபுரம் அணிக்கு வந்து இந்த வழக்குல சரி ஓகே இவ்வளவுதான் விஷயமா, நீங்க வந்து எங்க கிட்ட வந்து நீதியெல்லாம் கேட்காதீங்க, எங்களால சின்னத்தெல்லாம் முடக்க முடியாது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சிவில் கோர்ட்டு போங்க, உரிமையல் நீதிமன்றத்துக்கு போய் அங்க வந்து தீர்ப்பை வாங்கிட்டு வந்து எங்க கிட்ட வாங்க, எங்க கிட்ட வந்த உடனே வந்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில நாங்களும் தீர்ப்பு சொல்றோம் அப்படின்னு வந்து சொல்லி இன்னைக்கு வந்து தைலாபுரத்து அணியோடைய மூஞ்சில வந்து காரியம் இல்லாத குறையா வந்து அங்க இருக்கிற நீதிபதிகள் வந்து அனுப்பி விட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. தைலாபுரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து வன்னியர் சமூகத்தின் மீது அக்கறை இருக்கானே தெரியல, அடுத்த தலைமுறை மீது நம்ம மீதெல்லாம் வந்து அக்கறை இருக்கான்னு தெரியல. 21 உயிர்கள் வந்து இவங்களை நம்பி வந்து நாம எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் லட்சம் வழக்குகளை வாங்கி கட்சியை வந்து உணர்வு ரீதியாக நம்மளாம் வளர்த்துக்கிட்டு இருந்தா கட்சியோட சின்னத்தை வந்து முடக்கியே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரம் கும்பல் வந்து கங்கனை கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறது. இருந்தாலும் வந்து ஒவ்வொரு வழக்கம் வந்து அவங்களுக்கு செருப்படியை வந்து கொடுத்தா கூட அவங்க ஓயற மாதிரி தெரியல. இந்த விஷயம் தான் வந்து இந்த 2 சம்பவம் தான் வந்து இன்னைக்கு நிகழ்ந்திருக்கு. உண்மையாகவே 18 தொகுதிகள் அப்படின்றது ரொம்ப சாலிடான தொகுதிகள். அந்த தொகுதிகளை நம்ம வாங்கி இருக்கிறத வந்து அந்த 18 தொகுதிகளிலும் நாம வெற்றி பெறுவதற்கான விஷயத்தை நம்ம மிகப்பெரியதா களமாடணும். முதல்ல வந்து களமாடி அங்க வெற்றி வாய்ப்பை மிகப்பெரியதா வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா வருகின்ற வந்து அடுத்தடுத்த தேர்தல்கள்ல வந்து நமக்கு தானாவே வந்து சீட்டுகள் வந்து அதிகரிக்க போகுது. புரியுதுங்களா? அதனால வாங்கி இருக்கிற சீட்டுகளை வந்து நம்ம எவ்வளவு தூரம் 100% வந்து வின் பண்ணுவதற்கான சூழலை எப்படி உருவாக்கலாம், எப்படி மக்களை சந்திக்கலாம், எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடைய விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்க்கலாம், கூட்டணி கட்சிகளோட எப்படி வந்து ஜெல் ஆகலாம், அவங்க கிட்ட இருக்கிற நிறைகள் நம்ம கிட்ட இருக்கிற நிறைகள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து எப்படி வெற்றி வாய்ப்பை வந்து உருவாக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும், திமுக எப்படி வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ற விஷயத்தையும் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் இதை பற்றிய சிந்தனையில தான் இருக்கணுமே ஒழிய சீட்டு கம்மியாயிடுச்சு, அது கம்மியாயிடுச்சு, இது கம்மியாயிடுச்சு அப்படின்ற சிந்தனைக்குள்ளே போகாதீங்க. புரியுதுங்களா? நம்மளுக்கு உண்மையாகவே வந்து சரியான தேர்தலோட 2026 வந்து எந்த ஒரு சங்கடமும் இல்லாம நம்ம போயிருந்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 35 to 40 தொகுதிகள் வந்து வாங்கியிருப்போம். அதுக்குதான் வந்து ஒட்டுமொத்தமா தைலாபுரத்துல இருக்கிற பெரியவரும் வந்து ஜி.கே. மணி இவங்க எல்லாம் வந்து திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு எல்லா வேலையும் பார்த்து விட்டாங்களே. அப்படி பார்த்த வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் செக்யூரா வந்து கட்சியை வச்சுக்க முடியுமோ அதற்கான வேலையைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு. அவரோட நாமளும் சேர்ந்து பயணப்படுவோம். அந்த பயணத்துல மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா அவரை கொண்டுட்டு போறது மட்டும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயத்தோட வந்து ஒவ்வொரு வன்னியர்களும் இனிமேல் வந்து மிகப்பெரியதாக களமாடணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னிய குல சத்திரிய சொந்தங்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமை பற்றிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டும். அடுத்தொரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன்.